காய் வணக்கம். என்ன நான் வணக்கம் வேணாங்க பார்க்குறீங்க? என்னடா திடீரெண்டு வணக்கம் சொல்கிறேன் அப்படியா? சரி, என்ன பேர் மகளுக்கு? ஷர்ணிகா. சரி, இன்றைக்கு கூட மகளிட முதலாவது பிறந்த நாளாம்னு சொல்லி முதலாவதாக எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாளாம்னு சொல்லி அவங்கள விஷ் பண்ணுறதுக்காகவும் அவங்கள இன்றைக்கி சந்தோஷப்படுத்தணுமாம்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கிஃப்டோட ஒருத்தங்க வந்து எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. சரி, யாருன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஆ சரி, இன்றைக்கு இவங்க சதைக்க வேண்டாம், நீங்கள் சதைக்க கூடாது. ஓகே, சரி, நீங்கள் சொல்லுங்கள். யாரு சொல்லி தந்தவங்களா? அப்படி சொல்ல சொல்லி இல்லை. யார் அவங்க? அக்கா. எங்கே இருக்கிறாங்க? சுவிஸில் இருக்கிறாங்க. இல்லை. சரி, எனக்கு அதைங்க நான் அவங்க கதைச்சா வித்தியாசமாக வேறு யாரையாவது கெஸ் பண்ணுவாங்களேன்னா ஆனால் அவங்க அப்படி சொல்ல இல்லை. அப்படிங்கிற ரெண்டு மிதுஷன் மிதுஷன் மிதுஷனா இல்லையே. சரி, மகளும் அழுது கொண்டிருக்கிறபடியாக நான் டக்குனு கிஃப்டை தாரேன். ஓகே ஓகே. இன்றைக்கு வந்து உங்களுடைய மகளிட முதலாவது பிறந்த நாள். இன்றைய பொழுது இனிப்பாமியோணும்னு சொல்லி உங்களுடைய மகளின் எதிர்காலமும் இனிப்பாமியோனும் அவங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் பெறக்கூடாது என்று சொல்லி அவங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க, முதலாவது கிஃப்ட்டு. ஓகே, அதோட சேர்த்து ஒரு பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. என்ன இருக்கும்? திறந்து பார்த்தா தான் தெரியும். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, இந்தாங்க அள வேண்டாம். சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குண்டு. எடுத்து எண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. ₹50,000. சரி, ஷர்ணிக்காக வந்து ₹50,000 காசு அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி கொண்டு போய் இன்றைக்கி முதலாவது பிறந்த நாள், இப்போவே கொண்டு அக்கௌண்ட்டில் போடட்டான். ஓகே, சரி, எல்லாத்தையும் பேரன் செய்து கொடுக்கட்டான், இதை அக்கௌண்ட்டில் போடட்டான். ஓகே, சரி. யாராக இருக்கு பாப்பா? ஏதாவது வேறு யாரையும் கெஸ் பண்ண போகிறீங்களா? இல்லை, ஒரே ஒரு வசனம், அவங்க மட்டும்தான். சரி, பாப்போம். உங்களோட மகளுக்காக வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி, இப்போ கட் பண்ணுவோமா இல்லை பிறகு கட் பண்ண போகிறீங்களா? அதோட சேர்த்து எல்லாம் அவங்ககிட்ட கேட்க முதல் கட் பண்ண போகிறீங்களா? சரி, ஓகே, சரி, கொளுத்துங்க. சரி, நூற்றிட்டு ஓகே, கட் பண்ணுங்க. அவட கையையும் பிடிச்சு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஷர்ணிகா. வேணாம். சரி, ஓகே. இப்போ வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். எப்படி சந்தோஷமா அமைஞ்சிருக்கு? இன்றைக்கி அவங்கள்ட்ட கேட்கத்தான் முதல் கட் பண்ணணும்னு சொல்லி. சரி, என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி. நான் நினைக்கிறேன் பிறந்தது முதல் அவங்களோட 31க்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் போல் எப்போவுமே அவங்களோட அன்பு உங்களோட குடும்பத்துக்கு இருக்கும். ஓகே, நன்றி மட்டும் தான். நான் என்ன சொல்ல போகிறீங்க? மிஸ் பண்ணுறீங்களா அவங்கள? ஓகே, சரி, அவங்களும் சொன்னாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி, தன்னோட ஒரு கூட பிறக்காத ஒரு உறவுன்னு சொல்லி அவங்களோட என்ன சொல்கிறது, பிறந்த வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி உங்களையும் அவங்க மறக்காமல் செய்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, சரி, நீங்கள்லாம் என்ன மாதிரி சரியாக கண்டுபிடிச்சாலும் நானும் அவங்களோட பேர் ஒருக்கா சொல்லி விடுறேன். ஓகே, கம்ஷன், துவாரகா, விதுஷனா 4 பேரும் சுவிஸில் இருந்து தான் இந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்காக செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, மீண்டும் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.